வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாரி செல்வராஜ் ரஜினிகாந்தை சந்தித்தார். ஆமாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த மாரி செல்வராஜ் சந்திச்சிருக்காரு. என்னன்னா, வாழை படத்த வந்து ரஜினி ஆஸ் யூசுவல் பார்த்துருக்காரு. அந்த படத்த பார்த்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு நம்ம ரஜினி. உங்களுக்கே தெரியும், ரஜினி எப்போவுமே அவர் வந்து ஒரு நல்ல படத்த பார்த்து, அவருக்கு பிடிச்சிருந்தா அந்த டைரக்டர மட்டும் இல்ல, க்ரூவையே கூப்பிட்டு பாராட்டுவாரு. ஸோ, அந்த வகையில வந்து இப்போ மாரி செல்வராஜ தான் வீட்டுக்கே அழைத்து பயங்கரமா பாராட்டியிருக்காரு. பாராட்டுனது மட்டும் இல்லங்க, ஒரு லெட்டர்ல வந்து அவர் எழுதியிருக்காரு. அத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுல வந்து இந்த படம் வந்து எவ்வளோ நல்ல படம். அதாவது மாரி செல்வராஜுக்கு அவரோட சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள அழகா எடுத்திருக்காரு. அப்படியே மனசே ஒரு மாரி ஆயிடுச்சு அந்த படம் பார்த்து. அந்த மாரி தத்ரூவமா ஒரு எடுத்திருக்காரு. இப்போ தமிழ் சினிமால இருக்கிற தலை சிறந்த டைரக்டர்ல மாரி செல்வராஜும் ஒருவர் அப்படின்னு பெருசா பாராட்டியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து வாழை படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல தருணமா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, இது ஜஸ்ட்டு வந்து வாழை படத்த பாராட்டுனது மட்டும் இல்லங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு பெரிய ரூமர் இருக்கு. ரஜினி வந்து இப்போ கூலி பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 பண்றாரு. அதுக்கு அடுத்த படம் வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்துல தான் நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். இதுக்கு வெறும் வந்து சும்மா பாராட்ட மட்டும் இருக்காது. இதில கண்டிப்பா அந்த மாரி செல்வராஜ் ரஜினி படத்தோட விஷயத்த பத்தியும் பேசியிருப்பாங்கன்னு கன்ஃபார்மா தெரியுது. ஸோ ரஜினி ரசிகர்களே, இங்க நான் சும்மா சொல்றேன் பாருங்க. லைன மட்டும் பாருங்க. வேட்டையன். வேட்டையன் டைரக்டர் யாருங்க? ஜெய் பீம்னு ஒரு அவ்வளோ மிக சிறந்த படத்த குடுத்தவரு. செம்ம டைரக்டரா நம்பர் 1. அடுத்து லோகேஷ். நான் ஒன்றும் சொல்ல போறதில்ல லோகேஷை பற்றி, உங்களுக்கே தெரியும். கூலி படம். ஸோ லோக்கி வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு யாரும் சொல்ல தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2, அதுவும் சொல்ல தேவையில்ல. ஜெயிலர் 1 எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு தெரியும். ஜெயிலர் 2 நெல்சன் இன்னும் சூப்பராக எடுப்பார். ஸோ அதுவும் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆக போகுது. ஸோ அது ஒன்றா. அடுத்து மாரி செல்வராஜ். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கபாலி அப்படின்னு நடிச்சிருப்பார். ஸோ மாரி செல்வராஜ் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரஜினியை காட்டுவார். இந்த வயசுலேயும் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? எப்படி உங்களுக்கே தெரியும் அவருக்கு உடம்புல எவ்வளோ இஷ்யூ இருக்குது இந்த வயசுலன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் படம் பாருங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ சில கங்கோனா பாருங்கள், ரிலீஸ் பண்ண டைம் இல்லை. நிறைய பேர் வந்து ஒரு டிசிப்ளினில் பாருங்கள். ஒரு ரஜினி, ஒரு விஜய், இவங்கெல்லாம் ஏன் டாப்பில் இவ்வளோ நேரம் டாப்பில் இருக்காங்கன்னா, ஒரு படத்தை பாருங்கள் எப்படி அழகாக செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்வளோ டிசிப்ளினாக படத்தை முடிக்கிறாங்க பாருங்கள். இவங்களால படம் டிலேயே ஆகாது. டிலே ஆகினா சரித்திரமே கிடையாது. இதை வந்து அப்கமிங் யங் ஹீரோஸ்லாம் பார்க்கணும். சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு கடைப்பிடிக்கிறாரு. மற்றபடி மற்ற ஆக்ட்ரஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூரியனா 2 வருஷம் படம் பண்ணவே இல்லை. சிறுத்தை சிவோட படம் பண்ணிக்கிட்டு சரி, அதை பற்றி பேச தேவையில்ல. எனவே காய்ஸ், இதான் நியூஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.